வணக்கம் மக்களே, நான் தான் உங்க மிஸ்டர் ஜி பேசுறேன். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம PS5 வாங்கலாம்னு ஒரு பிளான் வந்தா PS5ல ஸ்லிம் வெர்ஷன் போலாமா இல்ல ப்ரோ எடிஷன் போலாமா இல்ல பேஸ் எடிஷன் போலாமான்னு இருக்கும். பேஸ்னா ஓஜி எடிஷன் போலாமா இத்தனை டவுட் வருது. சரி, PS4 வாங்குவோமா இல்ல PS5 வாங்குவோமா, இல்ல PS5 வாங்கலாம் வந்தா அதுல டிஜிட்டலா டிஸ்க் வாங்கலாமான்னு ஒரு டவுட் வரும். அதுல PS5 பண்றது வாங்குவோமா இல்ல பிசியே பில்ட் பண்ணிட்டு போயிடுவோமான்னு உங்களுக்கு இத்தனை டவுட் இருந்தா, இதெல்லாம் நான் இந்த வீடியோவில் எல்லாமே நான் கிளியராக சொல்ல ட்ரை பண்ணுறேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு கவர் பண்ணாதான் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் PS5 வாங்கலான்னு வந்தீங்கன்னா PS5ல அத்தனை கேம்ஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இல்லை PS4 வாங்கலான்னு தான் வேணாம், PS5 வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ் தனியாக அதுக்குன்னு எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ உள்வரின் கூட வரப்போகுது. உள்வரின் PS4 கிடையாது, PS5க்கு தான் ரிலீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு GTA 6 ஃபஸ்ட்டு PS5 தான் எக்ஸ்பாக்ஸ் தான் ரிலீஸ் ஆகும். அதனால நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி PS5 வாங்குறது இந்த டைம்லேயும் ஒன்றும் இல்லை. 5 வருஷம் ஆச்சேடா, எதுக்குடா PS6 வாங்கிடலாமான்னு இருக்காதிங்க. PS5 வாங்குறது பெஸ்ட்டு. அதில் ஸ்லிம் எடிஷன் வாங்கலாமா இல்லை ப்ரோ எடிஷன் வாங்கலாமா இல்லை OG எடிஷன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்லிம் வாங்கிட்டு போது கரெக்டு. ஏன்னா OG எடிஷன் நிப்பாட்டிட்டாங்க. நீங்கள் ப்ரோ எடிஷன் போனால் அதுக்கு ஒரு 1 lakh கிட்ட ஆயிடுது. டிஸ்க்லாம் போட்டு, இல்லை டிஸ்க் இல்லாமல் டிஜிட்டலாக மட்டும்தான் இருக்கும். டிஸ்க் நீங்கள் தனியாக 10 நேரத்துக்கு வாங்கி போடுற மாதிரி இருக்கும். இல்லை அதுவே வாங்க போனாலே 80,000 கிட்ட வருது ப்ரோ எடிஷனு. இதை போய் அதுவும் நம்ம இந்தியாவில் கிடையாது, வெளிநாட்டில் இருந்தால் நம்ம யாருக்கும் இம்போர்ட் பண்ணணும், கடையில் போய் வாங்கணும். எதுக்கு இந்த இது? நம்ம பாட்டு ஸ்லிம் எடிஷன் வாங்கிட்டு போயிடுவோம். ஸ்லிம்லேயும் எந்த தடவை ஒரு உருட்டு வந்துட்டு இருந்துச்சு. அது உருட்டா இருந்தேன் உண்மை தான் நினைக்கிறேன், கேள்விப்பட்டேன். என்னமோ ஒரு மாடல் நம்பர் இருக்கான் 2000 CF5 2000 சம்திங் கிட்ட. அந்த சில்லர்கிட்ட அந்த நம்பருக்கு மேலே ஏதோ வந்துச்சுனாமா அவங்களுக்கு இந்த உள்ள ஃபேன்லாம் சுருக்கிட்டாங்களாமா, ஹீட் சிங்கெல்லாம் சுருக்கிட்டாங்கன்னா ஏதோ அந்த ஹீட் ஃபேன்லாம் பிளாஸ்டிக்கில் போட்டாங்களாமா, அது இது சொல்லிக்கிறாங்க. அது என்னன்னு தெரில. அது ரொம்ப ஆபத்தாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டாங்க. அதனால அது வாங்க நம்ம அந்த நம்பரை பார்த்து நம்ம வாங்கிக்குவோம். அப்படியே இப்போ கிளியராக நீங்கள் PS வாங்கலாம் வந்துட்டீங்க. PS5ல ஸ்லிம் எடிஷன் வாங்கலாம் வந்துட்டீங்க. இப்போ PS5ல டிஜிட்டல் போடலாமா இல்லை டிஸ்க்கு போடலாமான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் டிஸ்க்கு போகிறது பெஸ்ட்டு. ஏன் டிஜிட்டலில் போனாலுமே உங்களுக்கு 3000 தான் கேம் ஸ்டார்ட் ஆகும். இல்லை கொஞ்சம் பழைய கேம், இந்த ரொம்ப ஓல்டு கேம்ஸ் மட்டும் தான் 2000 உங்களுக்கு கிடைக்கும். அது இப்போ ரிலீஸ் ஆனால் Day 1 உங்களுக்கு 5,000 தான் விற்கும். இப்போ நீங்கள் எதுவே போயிட்டு டிஸ்க் எடிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிஸ்க்கு நீங்கள் ஏன் செகண்ட் ஹேண்டில் போய் கடையில் கேட்டீங்க, ஃபஸ்ட் காப்பியில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஒரிஜினலாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 5,000 2,000 3,000 கிட்ட அந்த மாதிரி தான் கேம்ஸ்லாம் வரும். இதுவே நீங்கள் செகண்ட் ஹேண்டில் போனீங்கன்னா 1,000 2,000 அது கீழே போய் வாங்கிக்கலாம். 500 கூட நம்ம வாங்கிக்கலாம். நீங்கள் தெரிஞ்சவங்களாம் தான் நல்லா வாங்கிக்கலாம், ஈஸியாக வாங்கிக்கலாம். இப்போ புரிஞ்சா டிஸ்க் எடிஷன்னா என்ன? டிஸ்க் எடிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லிம் எடிஷனில் மட்டும்தான் டிஸ்க்கை நம்ம கழட்டி மாட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இப்போ டிஸ்க்கு மட்டும் வீணாக போச்சுன்னா டிஸ்க்கு மட்டும் USB மாதிரி இருக்கும். அது கழட்டி விட்டால் முடிஞ்சு அடுத்த புது டிஸ்க் வாங்கி போட்டுக்கலாம் வீணாக போச்சுன்னா. அந்த மாதிரி எடிஷன்னா நம்ம ப்ரோலி ஸ்லிம்லேயும் இருக்குது. சூப்பரான அட்வான்டேஜ் நம்மளுக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா டிஸ்க் எடிஷன் ரொம்ப எனக்கு பொறுத்த வரைக்கும் டிஸ்க் எடிஷன் வாங்குவாங்க தான் நான் சொல்லுவேன் பல பேருக்கு. நீங்களும் மறக்காம டிஸ்க் எடிஷனே வாங்க. ஏன்னா டிஜிட்டல் எடிஷன் வாங்குறது உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீட் இருக்கணும். டிஸ்க் எடிஷன்னா அது தேவையில்லை. நம்ம பாட்டு கேம் இப்போ டிஜிட்டல் எடிஷன்னா ஒரு கேமை ரிலீஸ் பண்ணாங்கன்னா சோனிக்காரன், அந்த கேம் விளாடும் டக்குனு வருஷம் பேனு இல்லை அந்த கடையை சாத்திட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு உங்களுக்கு அந்த கேம், அவ்வளோதான். அந்த ஸ்டோரில் உங்களுக்கு போயிடும். அப்போ உங்களால் விளையாட முடியாது. இதுவே உங்கள்கிட்ட டிஸ்க் இருந்துச்சுன்னா அது உங்கள் கையிலேயே தான் இருக்கும். அது நம்ம பெர்மனன்ட், நம்மளோடது. அது யாராலையும் வாங்க முடியாது. அந்த மாதிரி இப்போ அதை போட்டு விளாண்டுக்க வேண்டியது. அதுக்கு நீங்கள் பட்டு Fortnite PUBG இழுத்து முட்டாங்கன்னா விளாட உண்மை கேட்டுறேன். அது சர்வர் மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, GTA San Andreas மூடிட்டாங்கன்னா Play Store போயிடுச்சு, PS Storeலேருந்து போயிடுச்சுன்னா நம்ம தான் அலையணும். இதுவே பார்த்தீங்கன்னா கிடைக்காது. நம்ம டிஸ்க்கு தான் வாங்கி போட்டாலும் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இப்போ GTA San Andreasோட டிஸ்க் இருக்குன்னா நான் டிஸ்கை போட்டு விளாடுவேன். என்கிட்ட தான் இருக்குது CD. நான் எப்போ நான் விளாடலாம். பேன் பண்ணாச்சு நான் சொல்லக்கூடாது. நான் அதை ஆஃப் கேம் அதெல்லாம் விளாண்டுக்கலாம். இந்த மாதிரிலாம் அட்வான்டேஜ் நம்ம டிஸ்க் எடிஷன் வாங்கிங்க மறக்காமல். இப்போ 2026 தான் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஒர்த்து. ஏன்னா இப்போ PS6 வரவே இன்னும் 2 or 3 years கிட்ட இருக்குது. அது வாங்குறது பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா அது டிஜிட்டல் மோடில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வரப்போகுது. அதுவும் இல்லாமல் அதுக்கு டிஸ்க் எடிஷன் அந்த டிஸ்க் தனியாக பாட்டு கூட விற்காதாமா. அவங்களுக்கு அது டோட்டலி வேறு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் பார்ப்போம். நம்ம PS6 வாங்குறது PS5 வாங்குறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் இப்போதைக்கு. ஏன்னா அது வந்தாலும் ஒரு 1 lakh கிட்ட தான் தொட்டுரும் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு. இது 1 lakh கொடுத்து வாங்குறது வேஸ்ட்டு. நான் சொல்லுவேன் 55,000 இதை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம், செம்மையாக இருக்கும். இப்போ அதுலேயும் டிஸ்க் எடிஷன் தான் வாங்க நான் சொல்லியிருக்கேன். டிஸ்க் எடிஷன் மறக்காமல் வாங்குங்க. மித்தபடி வேறு தான் உங்களுக்கு
டவுட் அண்ட் கிளியர்லாம் இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கமெண்ட்ல போட்டு தட்டி விட்டு போங்க. நான் உங்களை பார்த்துட்டு அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.